May the peace be upon you all, dear learners. This is S.A. Rahmat Amina Begum, Assistant Professor and Head, Department of Business Administration, Vavu Vijaya Women's College of Arts and Science, Kayalpatnam. Here I am proudly present the topic on case analysis format. So this topic is for entire business administration students of final year. So case analysis எப்படி டீல் பண்ணணும், அதோட ஃபார்மேட் என்ன அப்படிங்கிறத இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். So case analysis உடைய format, normally people have accepted these 6 points to be taken into account. இந்த 6 பாயிண்ட்டை தான் case analysisல நம்ம formatization-ஆக யூட்டிலைஸ் பண்ணுறோம். This has been accepted by most of the colleges and university of course. சரிங்களா? ஸோ முதல்ல நம்ம இதில் இந்த 6 பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு கிளியராக பார்க்க போகிறோம். என்னெல்லாம் இந்த 6 பாயிண்ட்ஸ்? First, you need to write summary, then problem identification, SWOT. இதை ஸ்வாக்னு சொல்லுவாங்க, இல்லைனா SWOT அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, சேலஞ்சஸ் அல்லது ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்ஸ், correlation of concept, alternative solution and the best solution. ஸோ நார்மலாக அக்செப்டட் ஃபார்மேட்டை நான் இங்கே உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ சம்மரினா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வாட் யூ மீன் பை திஸ் சம்மரி? சம்மரி இஸ் நத்திங் பட் அ சிம்பிள் திங். சம்மரி அப்படிங்கிறது என்டையர் கேஸை நீங்கள் ரீட் அவுட் பண்ணுறீங்க. கேஸ்லெட், உங்களுக்கு கேஸ்லெட் கையில் கொடுப்பாங்க இல்லையா, அது என்டையராக ரீட் பண்ணி அதை ஷார்ட் ஃபார்மேட்டை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ கேஸ்லெட்டை எப்படி நீங்கள் ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ யூ ஹாவ் டு ரீட் த கேஸ் த்ரைஸ், 3 டைம்ஸ் ஒரு கேஸை ரீட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணும்போது அது என்ன சொல்ல வருது அப்படின்னு ஓரளவு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். செகண்ட் டைம் ரீட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதோட சப்ஜெக்ட் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அது மார்க்கெட்டிங்கா, ஹெச்ஆரா, கம்யூனிகேஷனா அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. தேர்ட் டைம் நீங்கள் ரீட் பண்ணும்போது அந்த சப்ஜெக்டுடைய கான்செப்ட் என்ன, எந்த கான்செப்டை நீங்கள் அதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ தட்ஸ் வாட் ஐ ஆஸ்க் யூ டு ரீட் த கேஸ் த்ரைஸ். ஸோ இப்போது இந்த 3 டைம்ஸ் நீங்கள் ரீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் when you read, you underline the important points. ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னால் நேமாக இருக்கலாம், இயராக இருக்கலாம், இல்லை சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கலாம், கான்செப்டாகவே இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த கேஸ் கிளியர்லி அண்ட் யூ கேன் மேக் சம்மரி. சம்மரி அப்படிங்கிறது இந்த என்டையர் கேஸை புட் இன் டு த நட்ஷெல். பெரிய கேஸ், ஒரு 3 பேராகிராஃப் 4 பேராகிராஃப் இருக்கிற கேஸை நீங்கள் ஒரே பேராகிராஃபை ஒரு நட்ஷெல்லாக கொண்டு வர்றீங்க. தட் இஸ் கால்ட் சம்மரி. So this has been taken into account. யூனிவர்சிட்டியில் இந்த வேல்யூ பண்ணும்போது, அதாவது கேஸை வேல்யூ பண்ணும்போது உங்களுக்கு சம்மரிக்கு 5 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ப்ளீஸ் புட் இம்பார்ட்டன்ட் டு சம்மரி ஆல்சோ. ஸோ ஒரு ஹாஃப் பேராகிராஃப்க்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சம்மரி எழுதுறதுக்கு கற்றுக்கோங்க. இட்ஸ் அ வெரி சிம்பிள் மேஜிக். ஸோ சம்மரி என்டையராக முடிச்சதுக்கப்புறம் தென் யூ நீட் டு கான்சன்ட்ரேட் ஆன் ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன். வாட் இஸ் திஸ் ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன் ஆல் அபவுட்? நார்மலாக எல்லா கேஸ்லேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ப்ராப்ளம் இருந்தால் தான் நீங்கள் சொல்யூஷன் கொடுக்க முடியும் இல்லையா? ஸோ ப்ராப்ளம் 2 டைப்ஸாக இருக்கும். சில ப்ராப்ளம் டைரக்ட்லியாக கொடுத்துருப்பாங்க, சில ப்ராப்ளம் இன்டைரக்ட்லியாக இருக்கலாம். எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? டைரக்ட்லி அப்படிங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேஸில் நெகட்டிவ்ஸாக இருக்கும். டேக் ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பர்டிகுலர் பர்சன் ஹி இஸ் நாட் குட் எனஃப் இன் கம்யூனிகேஷன். ஸோ இது டைரெக்டாக உங்களுக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ஸாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இல்லைனா ஒரு ப்ராடக்ட் நல்லா போயிட்டு இருந்தது, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட சேல்ஸ் டல்லாச்சு, கஸ்டமர்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு ரெகக்னைஸ் தட் ப்ராடக்ட். இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் கொஞ்சம் அதில் கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தாலே உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ ஈஸியாக உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படின்னா தட் இஸ் டைரக்ட்லி. சில இதில் டைரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க, இன்டைரக்ட்லியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். எப்போவுமே ஒரு கேஸ் பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணி அது நெகட்டிவாக போய் முடியும் இல்லையா? ஸோ அதை நீங்கள் ரீட் பண்ணும்போது, நீங்கள் 3 டைம்ஸ் அதை ரீட் பண்ணும்போது உங்களுக்கு இன்டைரக்ட்லி அதோடைய எஃபெக்ட், அதோட இம்பேக்ட் என்ன அப்படின்னு தெரிய வரும். சேல்ஸ் இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது, ஒவ்வொரு இயர் சேல்ஸ் குறைஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கிறத டேரெக்டாக சொல்லாமல் இயர் வைஸ் அந்த டன்ஸில் காமிப்பாங்க, இல்லை ருப்பீஸில் காமிப்பாங்க. இந்த மாதிரி இன்டைரக்ட்லியும் சில ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். தென் நெக்ஸ்ட் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்வாக் அல்லது ஸ்வாட். ஒரு கேஸ்க்கு உள்ள ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, வீக்னஸஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, சேலஞ்சஸ் அல்லது த்ரெட்ஸ் என்ன அப்படிங்கிறத எழுதணும். இப்போது கேஸில் உள்ள சம்மரியும் ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷனும் அந்த கேஸ்லெட்லேயே கிளியராக கொடுத்துருப்பாங்க.
அதே மாதிரி ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸும் கிளியராக அந்த கேஸ்லேயே இருக்கும். அதை எடுத்து அப்படியே நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும். ஒன்லி திங் இஸ் சில சென்டென்சஸ் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஸ்ட்ரென்த்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் பாஸ்ட் டென்ஸில் மோஸ்ட்லி எழுதுங்க, ஏன்னா அந்த கேஸ்லெட்லேயே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ கம்யூனிகேஷன் வாஸ் குட் இன் திஸ் பர்டிகுலர் கேஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக அதில் வந்து எழுதிக்கலாம். டேக் ஃபார் எக்ஸாம்பிள், மிஸ்டர் பீட்டர் வாஸ் குட் அண்ட் communication, he is able to make presentation very good அப்படிங்கிறத அந்த கேஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ he has been promoted to the sales section அப்படிங்கிறத அந்த கேஸில் ஸ்ட்ரென்த்ஸாக கொடுத்துருப்பாங்க. இல்லை ப்ராடக்ட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ த பர்டிகுலர் ப்ராடக்ட், இப்போ மேகி அப்படின்னு எடுத்துக்கோங்க, மேகி நூடுல்ஸ் வாஸ் ஃபேமஸ் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரென்த் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரென்த்து கொடுத்துருப்பாங்க அந்த கேஸ்லேயே. அதை நீங்கள் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நீங்கள் எழுதணும். மோஸ்ட்லி வந்து 5 to 6 பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த்ஸ் வீக்னஸஸில் நீங்கள் எழுத பழகிக்கோங்க. ஓகே, ஸோ சென்டென்ஸ் எழுதும்போது நீங்கள் மே அப்படின்னு எழுதக்கூடாது, ஹேஸ், ஹேட் அப்படின்னு எழுதணும். பாஸ்ட் டென்ஸில் எழுதணும், ஏன்னா ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ் இஸ் ஆல்ரெடி கிவன் இன் த கேஸ்லெட். சரிங்களா. ஸோ ஸ்ட்ரென்த்ஸ் வீக்னஸஸ் எழுதிடலாம். வீக்னஸஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கேஸில் உள்ள ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்கள் வீக்னஸஸில் இன்க்ளூட் பண்ண வேண்டியது இருக்கும். பர்டிகுலர் மேகி ஹேஸ் ட்ராப் டவுன் இட்ஸ் சேல்ஸ் ஃப்ரம் 2010 onwards அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளம். மேகி நூடுல்ஸ் வாஸ் ரிஜெக்டட் பை த ஹோல்சேலர்ஸ் அல்லது ரீட்டெய்லர்ஸ். மேகி வாஸ் ஐடென்டிஃபைட் நாட் குட் ப்ராடக்ட் பை த கஸ்டமர்ஸ். இந்த மாதிரி டேரெக்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கிறதெல்லாம் நீங்கள் வீக்னஸஸில் 1 by 1 எழுதுவீங்க. ஸோ ஸ்ட்ரென்த்ஸ் வீக்னஸ் ப்ராப்ளமே இல்லை, கேஸ்லெட்டையும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சேலஞ்சஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சேலஞ்சஸ் யூ நீட் டு இன்டியூஸ் அமாங் யோர் செல்ஃப். நீங்களே இது வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், நீங்கள் நச்சர் பண்ண வேண்டியது இருக்கும், கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். வாட் யூ மீன் பை திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி? ஒருவேளை இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட், இப்போ மேகி எடுத்துக்கோங்க, இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வீக்னஸஸ் இல்லாமல் அதை வந்து எப்படிலாம் நீங்கள் வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க, பாசிட்டிவாக எப்படி கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன? டேக் ஃபார் எக்ஸாம்பிள், மேகி கேன் இன்க்ளூட் அ ப்ராப்பர் இன்க்ரீடியன்ட்ஸ். நல்ல இன்க்ரீடியன்ட்ஸை கொண்டு வரலாம், புது புது ஃப்ளேவர் கொண்டு வரலாம். மேகி கேன் இன்க்ளூட் ஃபேவர் அக்கார்டிங் டு த இந்தியன் டேஸ்ட். இந்தியன் கஸ்டமருடைய டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல மேகி ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரலாம். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். என்ன வேணாலும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உங்களோட ஐடியாஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸில் எழுதப்படும். தென் சேலஞ்சஸ் அண்ட் த்ரெட்ஸ். வாட் இஸ் திஸ் சேலஞ்சஸ் ஆல் அபவுட்? மேகி வந்து இந்த மாதிரி போய்கிட்டே இருந்ததுன்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அதுக்கு வர ஆரம்பிக்கும் ஃப்யூச்சரில். ஸோ ஃப்யூச்சர் அப்படிங்கிறப்போ நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா மே, ஷால் அப்படிங்கிற வேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும், கனெக்ஷன் வேர்ட்ஸ். ஓகே, இஃப் மேகி இஸ் ப்ரொலாங்கிங் த சேம் டைப் ஆஃப் ப்ராடக்ட் இட் மே லூஸ் இட்ஸ் குட்வில். அதோட நற்பெயர் போயிடும் அப்படிங்கிறத நீங்கள் ஷால் அல்லது மே அப்படிங்கிற கனெக்டிங் வேர்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எழுத போகிறீங்க. ஸோ இப்போ கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ் கேஸ்லெட்லேயே கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்து நீங்கள் எழுத போகிறீங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சேலஞ்சஸ் நீங்களாகவே எழுத போகிறீங்க. அதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எழுதும்போது ஃப்யூச்சர் டென்ஸில் நீங்கள் எழுதணும், சேலஞ்சஸ் எழுதும் போதும் ஃப்யூச்சர் டென்ஸில் எழுதணும். ஷால், மே அப்படிங்கிறத எழுதுங்க. கைண்ட்லி அவாய்ட் மஸ்ட், ஷுட். இந்த மாதிரி மஸ்ட், ஷுட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், ஏன்னா இது ஆர்டரிங் டோனில் உங்களுக்கு காமிக்கும். ஷால், மே அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஹம்பிள் டோனில் காமிக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சேலஞ்சஸ் நீங்கள் எதில் எழுதணும் அப்படின்னா ஃப்யூச்சர் டென்ஸில் எழுதணும். என்ன மாதிரி ஹம்பிள் வேர்ட்ஸ் லைக் கனெக்டிங் வேர்ட்ஸ் லைக் ஷால், மே, கேன் அப்படிங்கிறத நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த கேஸுடைய ஹாட், very very important thing we are going to see here we need to know that correlation of concepts. எப்படி இதில் வந்து conceptual skills உங்களுக்கு தேவைப்படும். being a BBA students you need to have a conceptual skills இல்லையா. what do you mean by this conceptual skills? இப்போ மேகியை பற்றி நான் சொல்கிறேன், மேகி பிராண்டை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா you need to identify இது என்ன சப்ஜெக்ட். நார்மலி பிராண்ட், ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி வந்தாலே அது மார்க்கெட்டிங் சப்ஜெக்ட் இல்லையா. ஸோ இதே வந்து நான் ஒரு பர்சன் பற்றி சொல்கிறேன், பர்டிகுலர் பர்சன் ஹி வாஸ் அப்பாயிண்டட் இன் த சேல்ஸ் செக்ஷன். ஆஃப்டர் சம்டைம்ஸ் ஹி வாஸ் நாட் குட் இன் சேல்ஸ், ஸோ ட்ரைனிங் ஹேஸ் பின் கிவன் டு ஹெம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னா இட் இஸ் ஈஸிலி ஐடென்டிஃபை. ஒரு பர்சனை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா தட் இஸ் ரிலேட்டட் டு ஹெச்ஆர். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சப்ஜெக்டை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ தட் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்கிறேன், பீட்டர் வாஸ் குட் இன் ஹிஸ் ஒர்க். ஓகே, ஹீ ஈஸிலி கம்யூனிகேட் வித் த பீப்புள் பட் எக்ஸிக்யூட்டிவ் ஒன் ஆஃப் ஹிஸ் எக்ஸிக்யூட்டிவ் குடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் ப்ரெசன்டேஷன் பிகாஸ் ஹீ இஸ் வீக் இன் கம்யூனிகேஷன். இப்படி சொல்கிறாங்க ஒரு ஆளை பற்றி, அவங்களுடைய கம்யூனிகேஷன் பற்றி சொல்கிறாங்கன்னா இட் இஸ் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் ரிலேட்டட் டு கம்யூனிகேஷன் இல்லையா. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சப்ஜெக்டை ஐடென்டிஃபை பண்ணி கான்செப்டை அதுலேருந்து எடுக்கணும்.
அதுக்கு பேர் தான் காரலேஷன் ஆஃப் கான்செப்ட். இந்த பர்டிகுலர் கேஸ் எந்த கான்செப்டை சொல்ல வருது, எந்த சப்ஜெக்டை டீல் பண்ணுது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும். நார்மலி என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நார்மலி த சப்ஜெக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டிங், ஹெச்ஆர், ஆர்கனைசேஷன் பிஹேவியர், பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், கம்யூனிகேஷன், இது ரிலேட்டடாக தான் உங்களுக்கு கேசஸ் வந்து மோஸ்ட்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி என்ன மாதிரி அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் என்ன மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம், இல்லை என்ன மாதிரி கான்செப்ட்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ மார்க்கெட்டிங் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நார்மலி செக்மெண்டேஷன் ரிலேட்டட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, ஜியோகிராஃபிக்கல் செக்மெண்டேஷன், டெமோகிராஃபிக்கல் செக்மெண்டேஷன், சைக்கோகிராஃபிக்கல் செக்மெண்டேஷன் அப்படிங்கிறத நம்ம மார்க்கெட்டிங்கில் நீங்கள் கிளியராக படிச்சிருப்பீங்க. இது ரிலேட்டட் உங்களுக்கு கேசஸ் கேட்கலாம். இல்லை ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள், பிஎல்சி ரிலேட்டட் கேஸ் கேட்கலாம். பிஎல்சி ரிலேட்டட் கேஸ்லாம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் கேஸ்லேருந்து. எப்படி, டேக் ஃபார் எக்ஸாம்பிள் 1990 மேகி வந்து எல்லா ஆல்ரவுண்ட் கண்ட்ரியில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. 1995 இட் வாஸ் ரீச் த குட் கிராமம் ஆல்சோ, அல்லது வில்லேஜ் பார்ட்ஸில் கூட மேகி நிறைய பேருக்கு தெரிய வந்தது. டியூரிங் த இயர் 2000 அதோடைய சேல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. டியூரிங் த இயர் 2003 என்ன ஆச்சு அப்படின்னா மேகிக்கு வந்து ஒரு கேஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சரியில்லை, நிறைய வந்து சால்ட்டினஸ் அதிகமாக இருந்தது, தட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த்னு வந்தது. அதுக்கப்புறம் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் 2008 and 9 பார்த்தீங்கன்னா பீப்புள் ஸ்டார்டட் ரிஜெக்டிங் மேகி நூடுல்ஸ். இந்த மாதிரி இயர் வைஸாக உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த இயர் வைஸாக ப்ராடக்ட் வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை தட் இட் பிலாங்ஸ் டு பிஎல்சி அண்ட் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்கில் உள்ள பிஎல்சி ப்ராடக்ட் லைஃப் சைக்கிளை பற்றி குறிக்குது. ஸோ லைஃப் சைக்கிள் எப்படி வரும், ஒவ்வொரு இயர் வைஸாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ யூ கேன் எக்ஸ்ட்ராக்ட் த சப்ஜெக்ட் அண்ட் கான்செப்ட் ஹியர். இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் பற்றி கொடுத்துருக்கலாம். ஹோல்சேலர், ரீட்டெய்லர்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுப்பாங்க. பிராண்டை பற்றி கொடுத்துருப்பாங்க. பிராண்ட் நேம் சரியில்லை, அதனால இந்த ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகலை அப்படின்னு கொடுத்துருக்கலாம். இல்லை ப்ரைஸிங் ரிலேட்டடாக கொடுத்துருக்கலாம். பேட்டா ஷூ கம்பெனி வந்து முதல்ல இந்த மாதிரி ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் ப்ரைஸ் இந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் த மோஸ்ட்லி சேலஞ்சிங் கொஷின் ஃப்ரம் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்கில் கேட்கக்கூடிய சில சேலஞ்சிங் கான்செப்டை நான் இங்கே வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே நீங்கள் ஹெச்ஆர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக உங்களுக்கு கேட்கக்கூடிய கேஸ் கொஷின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பற்றி கேட்கலாம், ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் பற்றி நார்மலாக கேட்பாங்க, இல்லை காம்பன்சேஷன் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட், இல்லை அப்ரைசல், பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் பற்றி கேட்கலாம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி அப்போ ஹெச்ஆர் கேஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. நிறைய பர்சன்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இவர் சேல்ஸ் மேனேஜராக இருந்தார், இவர் மார்க்கெட்டிங் மேனேஜராக இருந்தார், இவர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தார், இவருடைய இது வந்து இப்படி இருந்தது, இவருக்கு வந்து சரியாக வந்து ப்ரெசென்ட் பண்ண தெரியல, ஸோ இவருக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷனில் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வைக்கிறாங்க. ஸோ ரெக்ரூட் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து சரியாக ஒர்க் பண்ணலை, சில பேர் அவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்கலாம், இல்லை சில பேர் நல்லா ஒர்க் பண்ணாங்க, அந்த எம்ப்ளாயிஸ்க்கு எப்படி காம்பன்சேஷன் கொடுக்கலாம், இல்லை வந்து ஆர்கனைசேஷனில் பார்த்திங்கன்னா ஹெட்டு நல்லா இருக்காங்க, பட் எம்ப்ளாயிஸ் வந்து அவங்க பேச்சை கேட்குறது இல்லை, அவங்கள எப்படி வந்து நம்ம வந்து அவங்கள ஐடென்டிஃபை பண்ணலாம், எந்த எம்ப்ளாயி நல்லா பண்ணுறாங்க, எந்த எம்ப்ளாயி வந்து பெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அப்போ பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். இந்த மாதிரி நீங்கள் ஹெச்ஆர் கேஸை ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸி. நிறைய நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க, அவங்களோட பொசிஷன் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நார்மலி ஹெச்ஆரில் கேட்கக்கூடிய மோஸ்ட்லி சேலஞ்சிங் கொஷின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், ட்ரைனிங், பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் ரிலேட்டடாக உங்களுக்கு இருக்கும். இதே ஆர்கனைசேஷன் பிஹேவியர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலோ, இல்லை வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலோ நார்மலி லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் அதிகமாக கேட்பாங்க. ஆட்டோக்ராட்டிக் லீடர்ஷிப், டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப் பற்றி இல்லையா, அவங்களுடைய லீடர்ஷிப் எப்படி இருந்தது, எப்படி கொண்டு போயிருக்கலாம் அவங்களுடைய எம்ப்ளாயீஸை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கேட்டிருக்காங்கன்னா you can easily tell that it belongs to organization behavior அல்லது principles of management சப்ஜெக்டில் உள்ள சில லீடர்ஷிப் ஸ்டைல்ஸை கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில டைம் கம்யூனிகேஷன்லேயும் உங்களுக்கு கேஸ்லெட் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கம்யூனிகேஷனில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தே வில் ஆஸ்க் ஃப்ரம் ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், சென்டர், என்கோட் டிகோடில் உள்ள ப்ராப்ளம்ஸ் என்ன, மேனேஜர் ஒன்று சொல்ல எக்ஸிக்யூட்டிவ் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டாரு, அதனால் அவர் எல்லாமே அவருடைய ஒர்க் எல்லாமே ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ தேர் கம்ஸ் அ பேரியர்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். பேரியர்ஸில் நிறைய இருக்குது இல்லையா, என்கோடிங் டீகோடிங் ஃபால்ட் இருக்குது, அதுலேருந்து உங்களுக்கு கொண்டு வரப்படுறது என்னதுன்னா பேரியர்ஸ். ஓகே, வாட் ஆர் த பேரியர்ஸ் அ பர்டிகுலர் எம்ப்ளாயி ஹேஸ் இன் ஹிஸ் கம்யூனிகேஷன் இல்லையா, சிமேட்டிக் பேரியரா, இல்லை வந்து சைக்காலஜிக்கல் பேரியரா, இல்லை ஆர்கனைசேஷன்லேயே பேரியர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேஸ்லெட் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி சேலஞ்சிங் கொஷின்ஸ் ஃப்ரம் த கேஸ்லெட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்லேருந்து கேட்கலாம், ஹெச்ஆர்லேருந்து கேட்கலாம், இல்லை ஆர்கனைசேஷன் பிஹேவியர்லேருந்து கேட்கலாம்.
ஸோ இது வந்து நான் ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். நிறைய யூனிவர்சிட்டி கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங்லேருந்து கேட்டிருக்காங்கன்னா மோர் தேன் 50% உங்களுக்கு மார்க்கெட்டிங் கேசஸ் நிறைய கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்ஆர் கேசஸ் நிறைய கேட்டிருக்காங்க. ஹெச்ஆர் அல்லது ஆர்கனைசேஷன் பிஹேவியர் இது ரிலேட்டட் கேசஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக கேட்டிருக்காங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு 2 கேசஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கம்யூனிகேஷன்லேருந்து கேசஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அனாலிசிஸ் பார்ட்டில் நான் கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி கேசஸ் உங்களுக்கு கேட்கலாம் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து சம்மரி பார்த்தாச்சு, எப்படி ப்ராப்ளமை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஸ்வாக் அனாலிசிஸ் எப்படி போடணும்னு பார்த்தாச்சு. தென் வி ஹவ் சீன் அபவுட் த கார்லேஷன் ஆஃப் கான்செப்ட். தென் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்போ தான் நம்ம எதுக்கு வர்றோம் அப்படின்னா ஒரு கேஸுடைய ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன். எப்படி வந்து நீங்கள் கான்செப்ட் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த கேஸ்க்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறீங்க. ஸோ ஒரு ஹெச்ஆர் கேஸ் இருந்தது அப்படின்னா ஹெச்ஆரில் என்ன மாதிரி பண்ணலாம், என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்கலாம், ஓகே ஆன் த ஜாப் ட்ரைனிங் கொடுக்கலாமா, ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் கொடுக்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனாக கொடுக்குறீங்க. இதே மாதிரி மேகி ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி சேல்ஸ் டவுன் ஆயிடுச்சு, அப்போ மேகி என்ன பண்ணலாம், அதை வந்து என்ன பண்ணும், ஒரு குவாலிட்டி ஒரு டிபார்ட்மெண்ட்டு கொண்டு போய் அந்த குவாலிட்டி டெஸ்ட் பண்ணலாம். டெஸ்ட் பண்ணி திருப்பி அங்கே வந்து R&D டிபார்ட்மெண்ட்டில் அது கொடுத்து ப்ராடக்ட்ஸை புதுசாக வந்து இன்னோவேட் பண்ணலாம், புதுசாக சேஞ்ச் பண்ணலாம். then it can come to the market. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறீங்க. அதில் உங்களுக்கு எது பெஸ்ட் சொல்யூஷனாக தெரியுதோ அதை எழுத போகிறீங்க. முதல்ல கேஸ் லெட்டர் நீங்கள் புரிய வேண்டிய ஒரு பெரிய விஷயம் என்னென்னா யூ ஹாவ் டு திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ். சரிங்களா, ஒரே மாதிரி திங்க் பண்ணாமல் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக திங்க் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் வந்து எப்படி வந்து சம்மரி, ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன், ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கேஸ் லெட்டர்லேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எழுத வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சேலஞ்சஸ் நீங்களாக எழுத வேண்டிய விஷயம். அதே மாதிரி ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காரலேட் பண்ணுறீங்க இல்லையா கான்செப்டை. இதையே நீங்கள் கான்செப்டில் தரோ பண்ணிக்கிட்டு நீங்கள் ஓனாக எழுத போகிறீங்க. அதிலே இருந்து நீங்கள் எதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்க. இந்த சொல்யூஷன் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் மாறுபடும். ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு மாதிரி இருக்கும், உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு மாதிரி இருக்கும். ஸோ டைமென்ஷன்ஸ் வேறுபடும். த திங் இஸ் எல்லா சொல்யூஷனுமே பெஸ்ட்டு சொல்யூஷன் தான். நீங்கள் நினைக்கிறது எல்லா ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்லேருந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு சொல்யூஷன். ஒன்லி திங் இஸ் யூ நீட் டு ஜஸ்டிஃபை. நீங்கள் என்ன சொல்யூஷன் சொன்னாலும் அதுக்கு ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் ஆமாம் இதுதான் கரெக்டான சொல்யூஷன் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். தட் இஸ் த ஹார்ட் ஆஃப் த கேஸ்லெட். அந்த கேஸ்லெட்டுடைய முக்கிய கருவே அதுதான். நீங்கள் ஒவ்வொரு டைமென்ஷன்லையும் திங்க் பண்ணலாம், பட் அதை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கேஸ் அனாலிசிஸ் ஃபார்மேட். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி questions related to கேஸ் அனாலிசிஸ் யூ கேன் கிவ் அ கமெண்ட். உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ whenever I have you have queries you can ask me freely. ஸோ அது queries-ஐ நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்யூஷன் கொடுப்பேன். சரிங்களா? ஸோ கேஸ்லெட் இஸ் அ important subject in business administration. With this I end up today's class. Thank you.